ஹாய் காய்ஸ், ஷூட்டிங் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினும் மிஸ்டர் யாங்கும் ஒன்றா பேசிக்கிட்டு வாரதை காட்ட, அப்போ ஹீரோயின் மிஸ்டர் யாங்கிட்ட எனக்கு ஹீரோவை பற்றி நல்லாவே தெரியும், அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு மிஸ்டர் யாங்கிட்ட சொல்ல, அப்போ தான் நமக்கு ஹீரோ உண்மையாக என்ன பண்ணினான்னு விஷுவல்லே காட்டுறாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கிற நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற பசங்களோட சேர்ந்து வாலிபால் விளையாண்டுக்கிட்டு இருக்க, ஹீரோவோட பார்ட்னராக விளையாடுறவனும் ஹீரோவை நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஹீரோவை சுத்தமாக கணக்கே எடுக்க மாட்டான். கடுப்பான நம்ம ஹீரோவும், ஏண்டா நானே ஒரு தில்லாலங்கடி, என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா, நீ மாட்டு மவனே அப்படின்னு நேரம் பார்த்து ஹீரோவை இம்சை பண்ணினவனோட மண்டையை போட்டு பொழந்திருப்பான் நம்ம ஹீரோ. அதே வேணும் வீடியோ எடுத்து நெட்டில் போட்டு நம்ம ஹீரோவோட நட்டை கலட்டியிருப்பானுங்க. இது தான் நடந்திருக்கும். அந்த சீன் அப்படியே கட்டாக மறுபடியும் ஆஃபீஸை காட்ட, ஹீரோயினும் யாங்கோட டிபார்ட்மெண்ட்டை பார்த்து, ஏன்பா உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்க வந்த ட்ரைனர்ஸ் எல்லாத்தையும் வேலையை விட்டு அனுப்பிட்டியா, ஒருத்தனை கூடவா உனக்கு பிடிக்கல அப்படின்னு மிஸ்டர் யாங்கை பார்த்து ஹீரோயினும் கேட்க, மிஸ்டர் யாங்கும் நானும் அப்படித்தாமா நினச்சேன், ஆனாலும் ஒருத்தன் எப்படியோ தப்பிச்சிட்டான் அப்படின்னு மிஸ்டர் யாங்கும் சொல்ல, அது யாருப்பா அதுன்னு ஹீரோயின் கேட்க, அந்த பக்கமா அந்த ஜூனியர் பையனும் வாரான். இவன் யாருன்னு முன்னாள் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன். முன்னாடி எபிசோட்ல அந்த லேடி ஆக்டருக்கு ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் தப்பு தப்பாக டைப் பண்ணி கொடுத்துருப்பான்ல, அந்த பையன் தான் இவன். அப்போ ஹீரோயினும் மிஸ்டர் யாங்கிட்ட, நான் கூட இந்த பையனை தான் வேலையை விட்டு அனுப்புவீங்கன்னு நினச்சேன், இவன் எப்படி உங்ககிட்ட இருந்து தப்பிச்சான் அப்படின்னு ஹீரோயினும் கேட்க, மிஸ்டர் யாங்கும், அது இல்லைப்பா உனக்கே தெரியும், நான் காரில் போகும்போது எப்பயுமே தூங்க மாட்டேன், ஆனால் நேற்று நைட் வேற வழி இல்லாமல் இவனை காரை டிரைவ் பண்ண சொன்னேன், என்ன மாய மந்திரமோ தெரியல, நேற்று இவன் டிரைவ் பண்ணும்போது எனக்கே தெரியாம காருக்குள்ள அசந்து தூங்கிட்டேன், யாரோ தாலாட்டு பாடி தூங்க வச்சது போல இருந்துச்சு, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இவனை பெர்மனன்ட் பண்ணேன் அப்படின்னு மிஸ்டர் யாங்கும் சொல்ல, அந்த பக்கமா வந்த ஜூனியர் பையனும் ஹீரோயினுக்கும் மிஸ்டர் யாங்கும் ஒரு வணக்கத்தையும் போட, ஹீரோயினும் மிஸ்டர் யாங்கும் சேர்ந்து அந்த பையனை பார்த்து பாராட்டுறாங்க. இதை பார்த்த அந்த சீனியர் பையனும், என்னடா என்னைய இவங்க பாராட்டுறாங்க, இது சரியில்லையே அப்படின்னு அந்த ஜூனியர் பையனும் யோசிக்க, அந்த சீனும் அப்படியே கட்டாக கேஃபிடேரியாவில் ஹீரோயினும் அந்த புதுசாக வந்த ஜூனியர் பொண்ணும் காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்க, அந்த ஜூனியர் பொண்ணு ஏதோ பேய பார்த்த மாதிரி எதையோ பார்த்து பயந்து போயிருக்கா. ஹீரோயினும் இவ என்னத்தை இப்படி பேந்த பார்க்குறான்னு பின்னாடி திரும்பி பார்க்க, பின்னால் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, என்ன செல்லம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நான் முன்னாடி சொன்னதே தான், உன்னை எப்பயும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினோட காது கிட்ட வந்து ஹீரோவும் சொல்ல, ஹீரோயினும் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்க, நம்ம ஹீரோவும் செல்லம் அப்புறம் பார்க்கலான்னு அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறான். ஹீரோயினும் அங்கேருந்து வெளியே நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு, ஏண்டா பரதேசி நாயே என்னையவா மிரட்டுற, நீ என்ன பண்ணுறன்னு நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு ஹீரோயினும் அங்கேருந்து கோவமாக கிளம்ப, வெளியே கார்ல இருந்து நம்ம ஹீரோ கிட்ட மிஸ்டர் யாங்கும் போய் பேச, அப்போ மிஸ்டர் யாங், சார் உங்களுக்கு புது மேனேஜராக ஒரு பையனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு புது மேனேஜரையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு மிஸ்டர் யாங். அதுக்கப்புறம் நைட் டைமில் தூங்கிக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ அவங்களோட கனவுல வர, அந்த கனவுல ஹீரோவும் அவரோட பேண்ட்டை அவசரமாக கலட்ட, ஹீரோயினும் பயந்து போய் தூக்கத்துலேருந்து கண் முழிக்கிறாங்க. சி கருமம் என்ன மாதிரியெல்லாம் கனவு வருது, அந்த கிறுக்கு பைய என்ன நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டேங்கிறான் அப்படின்னு ஹீரோயினும் கடுப்பாகிறாங்க. அதனால் ஹீரோயின் அந்த நைட் பூராவே தூங்கலை. அதனால் காலையிலேயே தூக்க கலக்கத்தோடையே வேலைக்கும் போகிறாங்க. அங்கே ஆஃபீஸ்க்கு போகிற ஹீரோயினும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்க்கு குட் மார்னிங் சொல்லிக்கிட்டே உள்ளே போகிறாங்க. ஹீரோயினுக்கு முன்னாடி அங்கே வந்து உட்கார்ந்துருக்க ஹீரோவும், மேடம்
நீங்கள் ஆஃபீஸ்க்கு 28 செகண்ட் லேட் ஆகி வந்திருக்கீங்க. இதுதான் நீங்கள் வேலைக்கு வர லட்சணமா அப்படின்னு ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்டுறான். ஹீரோவை பார்த்த ஹீரோயினும் ஆத்தி காலையிலேயே எமகண்டும் சேர் போட்டு உட்காந்துருக்கேன்னு ஷாக்காக, சரி பரவாயில்ல நம்மோட வேலையை நம்ம பார்ப்போன்னு ஹீரோயினும் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவின் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்க ஹீரோவும் ஹீரோயின் என்ன பண்ணாலும் அதுக்கு குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் சிரிச்சானும் பேசுறான், முறைச்சானும் பேசுறான். கடுப்புல இருக்கிற ஹீரோயினும் சரி காஃபி குடிக்கலான்னு காஃபி குடிக்க போக பின்னாலேயே வந்த ஹீரோயின் குடிக்க எடுத்த காஃபிய அவரு புடுங்கி வச்சுக்கிட்டு, மேடம் இப்போதைக்கு நீங்க 5-6 கப் காஃபி குடிச்சிட்டீங்க. இப்படியே போனுச்சுன்னா உங்களோட உடம்புல கேஃபினோட அளவுக்கு அதிகமாகிரும். அதுக்கப்புறம் என்ன, உங்களால சரியா தூங்க முடியாது. நீங்க தூங்காம கஷ்டப்பட்டா என்னோட மனசு தாங்காது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நாளைக்கு 2 கப் காஃபி மட்டும் குடிங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, கடுப்பான ஹீரோயினும் நாரப்பைய என்னோட உசுரை வாங்குறதுக்கேன்னு வந்திருக்கான் அப்படின்னு ஹீரோவை திட்டிக்கிட்டே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர, ஹீரோயின் மூஞ்சி முன்னாடியே ஹீரோவும் வந்து நிற்கிறான். ஹீரோவை பார்த்த ஹீரோயினும் இப்போ என்ன சொல்ல வர, நான் இப்போ 2 முறை மட்டும் ரெஸ்ட் ரூம் போகணுமா அப்படின்னு ஹீரோயினும் கேட்க, இதை கேட்ட ஹீரோவும் நான் அப்படி சொல்லவே இல்லையம்மா, உனக்கு உச்சா முட்டிக்கிட்டு வந்தா சீக்கிரமா ரெஸ்ட் ரூம்க்கு போயிரு, ஆஃபீஸை நாரடிச்சிடாத அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினை பங்கம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இதை கேட்ட ஹீரோயினும் ஆண்டவா இவங்க நடுவுல என்ன படைச்சி ஏண்டா என்னோட உசுரை வாங்குற அப்படின்னு கடுப்பாகி கிளம்புறாங்க ஹீரோயின். கடுப்பாகி கிளம்புன ஹீரோயினும் நம்ம ஹீரோவோட மேனேஜர் பையன்கிட்ட போய் பேசுறாங்க. அந்த பையன்கிட்ட, இங்க பாருடா, ஹீரோ கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு, அவன் ஒரு கேடு கட்ட கேவலமானவன், எனக்குன்னா அவனை பார்க்கவே பிடிக்காது, அவனோட மூஞ்சும் முகரக்கட்டையும் அப்படின்னு ஹீரோவை பற்றி அந்த மேனேஜர் பையன்கிட்டையும் சொல்ல, மேனேஜர் பையனும் இல்லையே மேடம், எனக்குன்னா ஹீரோவை பார்க்க நல்லவர் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஹீரோயினும் சாக்கடையை தூக்கி உன்னோட தலையில நீயே கொட்டிக்கிட்டா நான் என்ன பண்ணுறது, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இனி உன்னோட இஷ்டம் அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல, ஹீரோயினுக்கு அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த காலில் பேசுகிற பொண்ணும், இங்கே பாரு சோங்லிங், நீ கடைசியாக எழுதின ஆர்டிக்கல்ல பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்க, சீக்கிரம் போய் அதை சரி செய் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் தலை தெறிக்க அவங்களோட ஆஃபீஸ் ரூம்க்கு ஓடுறாங்க. ஹீரோயினும் ஆஃபீஸ் ரூம்க்கு போய் என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவங்களோட சிஸ்டமையும் ஆன் பண்ணி பார்க்க, ஹீரோயினோட டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற புதுசாக சேர்ந்த அந்த ஜூனியர் பொண்ணு அவங்களோட கம்பெனிலேயே டச்சில் இருக்கிற ஒரு ஆக்டரை ஒரு 18+ கண்டென்ட்ல லிங்க் பண்ணி ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோயினும் அடியே என்ன தடி பண்ணி தொலைச்ச அப்படின்னு கத்த, பக்கத்தில் அசந்து தூங்கிக்கிட்டு இருந்த ஹீரோவும் எவன்டா அது அப்படின்னு பதறி போய் எந்திரிக்க, ஹீரோயினும் அவங்களோட ஸ்டாஃப் கிட்ட, இங்கே பாருங்க இந்த பிரச்சனையை இப்பயே தீர்த்தாகணும் அப்படின்னு அவங்களோட ஸ்டாஃப் கூட சேர்ந்து அந்த ஆர்டிக்கலையும் எப்படியோ ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன, ஹீரோயின் கிட்ட வந்த அந்த ஜூனியர் பொண்ணும் என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இது மாதிரி மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கிறேன்னு ஹீரோயின்கிட்ட மன்னிப்பு கேட்குறா. ஹீரோயினும் இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்னோட டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும்டி அப்படின்னு கடுப்புலையே சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் அட 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 மேடம் எவ்வளவு சின்சியராக வேலை பார்க்குறீங்க, நீ மட்டும் என்ன யோகியமாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன செஞ்ச ஞாபகம் இருக்கா, ஏய் குட்டி தங்கச்சி இதுக்கெல்லாம் போய் அழாத, நீ செஞ்சது கூட பரவாயில்ல, இந்த பிசாசு இருக்கே பிசாசு, இது 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோ அந்த ஜூனியர் பொண்ணுகிட்ட ஏதோ சொல்ல போக, ஹீரோயின் ஹீரோவோட வாயை மூடி ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு போய், டேய் டேய் புண்ணியமா போகும், ஜூனியர் முன்னாடி என்னோட மானத்தை வாங்கிறாதடா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஹீரோவை வெளியே இழுத்துட்டு வந்து, ஏண்டா இப்படி என்னோட உசுரை வாங்குற, நான் செஞ்ச தப்புக்கு 1000 தடவைக்கு மேல உன்கிட்ட சாரி கேட்டுட்டேன், இதுக்கு மேல என்னை என்ன தாண்டா பண்ண சொல்ற அப்படின்னு ஹீரோயினும் கேட்க,
ஹீரோவும் ஓ செய்கிற தப்பையும் செஞ்சு விட்டு சாரி கேட்டால் மட்டும் உன்னை விட்டுருவேனா? நீ 1000 தடவை இல்லை 6000 தடவை சாரி கேட்டாலும் நீ அன்னைக்கு எனக்கு செஞ்ச விஷயத்த மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, அப்படியாடா, சரி பரவாயில்ல, நான் செஞ்ச தப்புக்கு இப்போ ஒரே ஒரு சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினும் சாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் கொப்பம் அவளே செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி பேசிட்டு போறா பாரு அப்படின்னு ஹீரோவும் கடுப்பாகி இருக்க, இதோடைய இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஹீரோயின் அப்படி என்ன ஹீரோவுக்கு பண்ணாங்கன்னு அடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். See you next video guys.